தானியேல் அதிகாரம் 10. மாபெரும் காட்சி. வானதூதர். பாரசீக அரசராகிய சைரஸின் 3ஆம் ஆட்சியாண்டில் பெல்தசாச்சர் என்று பெயரிடப்பட்டிருந்த தானியேலுக்கு ஒரு வாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது உண்மையான வாக்கு. அது ஒரு பெரும் தொல்லையை பற்றியது. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். அதை பற்றிய தெளிவு காட்சி வாயிலாக கிடைத்தது. அந்நாளில் தானியேலாகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை. என் தலையில் எண்ணெய் கூட தடவிக்கொள்ளவில்லை. முதல் மாதத்தின் 24ஆம் நாளன்று நான் திக்ரீசு என்னும் பெரிய ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தேன். என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை உடுத்தி கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டு தங்கக்கச்சை கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அவரது உடல் பளிங்கு போல் இருந்தது. அவர் முகம் ஒளிவிடும் மின்னலைப் போல் இருந்தது. அவருடைய கண்கள் பொறி பறக்கும் தீப்பந்தங்கள் போலும், கைகளும் கால்களும் மினுமினுக்கும் வெண்கலம் போலும், அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் போலும் இருந்தன. தானியேல் ஆகிய நான் மட்டுமே இந்த காட்சியை கண்டேன். என்னுடன் இருந்தவர்கள் அதை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் மிகுந்த நடுக்கமுற்று ஒளிந்து கொள்ள ஓடிவிட்டார்கள். தனித்து விடப்பட்ட நான் மட்டுமே இப்பெரும் காட்சியை கண்டேன். நான் வலுவிழந்து போனேன். என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானவனைப் போல் வெளிரியது. என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. அப்போது அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது. அதை கேட்டதும் தரையில் முகம் குப்பர விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள். நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தாருக்கு இறுதி நாள்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாள்கள் பல ஆகும். அவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னபோது நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேசாதிருந்தேன். அப்பொழுது மானிட மகனின் தோற்றம் கொண்ட ஒருவர் என் உதடுகளை தொட்டார். நானும் வாய் திறந்து பேசி எனக்கு எதிரில் நின்றவரை நோக்க, என் தலைவரே, இந்த காட்சியின் காரணமாய் நான் வேதனையுற்றேன். என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. என் தலைவருடைய ஊழியனாகிய நான் என் தலைவராகிய உம்மோடு உரையாடுவது எப்படி? ஏனெனில் நான் வலிமை இழந்துவிட்டேன், என் மூச்சும் அடைத்து கொண்டது என்றேன். அப்பொழுது மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர், மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடம் கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அப்பொழுது அவர் கூறியது, உன்னிடம் நான் வந்த காரணம் உனக்கு தெரிகிறதா? இப்பொழுது பாரசீக நாட்டு காவலனோடு மீண்டும் போரிட செல்கிறேன். நான் அவனை முறியடித்த பின் கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உனக்கு காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை.